ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன தி ரூஸ் என்ற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவிஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இப்போ ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு நர்ஸ் அவங்களோட ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமா இங்க ஒரு நர்ஸை வர சொல்லுங்க, என்னால இந்த வீட்டுல இதுக்கு அடுத்தது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போன்ல கத்தி பேசிட்டே இருக்க அந்த வீட்டுல இருக்கிற பேஷண்ட் ஒரு பாட்டி பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது, நீ யார்கிட்ட பேசுற அப்படின்றத கேக்குறாங்க. அந்த நர்ஸும் ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்குங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அந்த பாட்டிய எனக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் தண்ணியை எடுத்துட்டு வரும்போது கால் பண்ணி ஏஜென்ட் கேட்ட, நான் அவ்வளவு சீக்கிரமா எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன், ஆனா நான் தூங்கி 3 நாள் ஆச்சு, அதுலயும் நேத்து நடந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு யாராவது வர சொல்லுங்க, இந்த வீட்டுல இதுக்கு அடுத்தது நான் அந்த பாட்டிக்கு நர்ஸா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த பாட்டி கிட்ட தண்ணி கொடுக்க போறாங்க. அப்ப அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பொருளை தட்டி விட்டுறாங்க. அந்த பாட்டிக்கு சில பொருள் எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்கணும், கொஞ்சம் கூட நகரக்கூடாது, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதனால அந்த நர்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. இப்ப யாரோ அந்த வீட்டுக்குள்ள வர மாதிரியே தெரியுது. இவங்களுக்கு இது சத்தம் கேக்குதுன்னு ஜன்னலை எட்டி பார்க்க அவங்க முன்னாடி நின்ன அந்த நபரை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது ஏஜென்ட் கிட்ட இருந்து. இவங்களும் ஒரு நர்ஸ் தான். இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு ஜாபும் கிடைச்சிருக்காது. இப்ப ஏஜென்ட்டும் உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், நாங்க சொல்ற லொகேஷன்ல ஒரு பார்ட்டி இருக்காங்க, அவங்கள நீங்க டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பா பண்றேன், இந்த வாட்டி என்ன நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்டும் இப்ப போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, இதுதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ், நான் இந்த வாட்டி அவங்களுக்கு நான் நல்லதான் வேலை பாக்குறேன்னு காமிக்கணும், என்னோட பேஷன் இது, நான் ஏர்ன் பண்ணி தானே ஆகணும், சரி ஓகே பாத்துப்போ அப்படின்னு சொல்ல கார் எடுத்துட்டு அவங்க வேகமா போறாங்க. இப்ப சிட்டியை தாண்டி ஒரு டவுன் இருக்கிற ஏரியாக்கு போறாங்க. லொகேஷன் கண்டுபிடிக்க அவங்களுக்கு சிரமமா இருக்கு. பட் எப்படியோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு டாம்னு சொல்லி ஒருத்தர் உள்ள இருக்காரு. அவரு பக்கத்து வீட்டுக்காரரு. இந்த பாட்டி இந்த வீட்டுல தனியா தான் இருக்காங்க, அந்த நர்ஸ் காணும், அதனால தான் நான் உடனே ஏஜென்ட்க்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நம்ம படத்தை ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த லேடி காணாம போயிருப்பாங்க. சோ அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க யார்கிட்டயும் சொல்லாம அப்படின்னு தான் இந்த வீட்டுல இருக்கிற அந்த பாட்டியும் டாமும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வராங்க. சரி நான் இதுக்கடுத்த இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் இந்த பொண்ணு புது பொண்ணுன்னு தெரியாம பழைய நர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன தனியா விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு நிறைய ஞாபகம் மருதியும் இருக்குன்ற விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. நான் புதுசா வந்த நர்ஸ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட நல்லாவே பேசுறாங்க. இப்ப டாமும் சரி உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நான் கேளுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அந்த பாட்டிக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. அப்ப அந்த பாட்டியும் எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னும் போது அந்த மகள அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ ஒரு பொருள் தள்ளி விட்டுருவாங்க. அதனால அந்த பாட்டி செம்ம கண்டாயிருவாங்க. என் திங்ஸ் எதுவுமே தொடக்கூடாது, எல்லா பொருளும் இருந்த இடத்துல தான் இருக்கணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க செக் பண்றாங்க. அவங்களோட திங்ஸ கார்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பா. அவ டாமோட பொண்ணு. டாமோட பொண்ணும், நீங்க இந்த வீட்டுல இருக்க போறீங்க, ஆமா ஏன் அப்படி கேக்குற, இந்த வீட்டுல பேய் இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள நீங்க போகாதீங்க, இந்த வீட்டுக்கு போனவங்க யாருமே உயிரோட இருந்தது இல்ல, கேள்விப்பட்டீங்களா, ஆல்ரெடி வந்து நர்ஸே காணாம போயிட்டாங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன், இப்பவே இந்த காரை எடுத்துட்டு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க டாம் வந்துடுறாரு. உன் வாயை மூட மாட்டியா, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா, போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியேதான் ஏதாவது பேசுவா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கன்னும் போது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அவங்க திங்ஸ் எல்லாம் அவங்க ரூம்ல செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் சரி நீங்க கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் அவங்களோட ரைட் ஹேண்டை விட லெஃப்ட் ஹேண்ட் தான் அதிகமா யூஸ் பண்றதா அந்த பாட்டி நோட் பண்றாங்க. உனக்கு என்ன ஆச்சும், ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டியான போது, என்னால ரைட் ஹேண்ட அதிகமா யூஸ் பண்ண முடியாது, எனக்கு சின்ன வயசுல இருந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஹாலுக்கு அந்த பாட்டியா கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாட்டி மாத்திரை எடுத்துக்காம இருக்கிறனால ஹீரோயினும் மாத்திரையை போடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லிடுறாங்க. இதனால அந்த பாட்டிக்கு கோவம் வருது. இது வரைக்கும் என்ன யாருமே வந்து ஆர்டர் போட்டதில்ல, நான் தான் நிறைய பேருக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஃபேமஸான பர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின விஷயத்த சொல்றாங்க. அவங்க ஒரு மியூசிஷியன், நிறைய மியூசிக் பிளே பண்ணிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ், அவங்க இருக்கிற
இந்த வீட்ட அவங்கதான் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பல ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதுவரைக்கும் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்ததில்ல. ஃபினான்ஷியலா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்னால எது வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரிங்க நான் தப்பா பேசிட்டேன். மாத்திரைய போட்டுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னும்போது, இந்த டோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைய போட்டுக்கிறாங்க. சரி வா இங்க வந்து உட்காரு. இந்த வியூவ பாரு அழகா இருக்குன்னும்போது ஹீரோயின் சேர்ல உட்கார, இல்ல அதுல உட்காராத. அது என்னோட ஆல்பர்ட்டோட சேர் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்பர்ட்டா? யார் அவரு? என் புருஷன் அவரு இறந்துட்டாரு. ஆனா அவரும் நானும் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்போம். எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பானவரு. ஆனா அப்பப்ப வினோதமா பேசுவாரு. மத்தபடி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். இப்ப அவங்க ஆல்ரெடி சில பொருள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல புக் பண்ணிருப்பாங்க. டெலிவரி பர்சன் வந்திருப்பாங்க. பாட்டியோ அங்க என் ரூமுக்குள்ள கேஷ் இருக்கு. நீ எடுத்து குடுத்துரு அப்படின்னும்போது கேஷ் எடுக்க அவங்களும் அந்த உள்ள போவாங்க. பார்த்தா பணம் எல்லாமே அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. சேஃப்டியாவே இருக்காது. அத ஹீரோயின் பார்த்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போறாங்க. இப்ப டெலிவரி பண்ண ஒரு பையன் வந்திருப்பான். அவன் கிட்ட திங்ஸ் வாங்கும் போது அவனும் ஆல்ரெடி இருந்த நர்ஸ் இல்லையா? நீங்க என்ன புதுசான்னு கேட்க, ஆமா நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன் போது அவன் ரொம்ப நேரம் மொக்க போடும் போது ஹீரோயினும் எப்பா சில்லறை குடுப்பான்னும் போது, சில்லறையா? ஆல்ரெடி இருந்த நர்ஸ் சில்லறை கேட்க மாட்டாங்களே, ஆனா நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் அவன் மொக்க போடும்போது, எனக்கு சில்லறையே வேணாம் தயவு செஞ்சு நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கதவு மூடிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப நைட்டு பாட்டியே ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட பேசணும் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ இந்த வேலையை பிடிச்சுதான் பண்றியா? உனக்கு இந்த வேலை பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்துட்டு, உன் வயசுல எல்லாம் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். வேலைன்னு சுத்திட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி டைம் ஆயிடுச்சு நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும். அந்த பெயிண்டிங்ஸ் தான் ஹீரோயின் பார்க்கும்போது, இதெல்லாம் டாம் கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன். அவன் நல்லா வரைவான். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தான் இதை வாங்கி நான் அவனுக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பேசிட்டே தூங்கிடுவாங்க. ஹீரோயினா அவங்க ரூமுக்கு போய் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா பயங்கரமான சத்தம் கேட்கும். ஹீரோயினா அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஆக்சிஜன் வரக்கூடிய மிஷின் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் இதை பண்ணதுன்னும் போது ஆல்பர்ட் தான் பண்ணிருப்பாரு. அவருக்கு நான் அவர் கூட போகணும்னு ஆசை. அதனால என்ன கொல்லணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு பாட்டி பயந்து போயிருவாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. தெரியாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். நான் தான் கூட இருக்கேன்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாட்டியை தூங்க வச்சுட்டு ஹீரோயின் போறாங்க. பார்த்தா அந்த கேஷ் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஓப்பனா இருக்கும். பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு குழப்பமா இருக்கும். பெயிண்டிங் எல்லாமே ஆங்கிள் மாறி இருக்கும். கீழே பேஸ்மெண்டோட டோர் ஓப்பனா இருக்கும். இது எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ ஜன்னல யாரோ ஒருத்தங்க ஹீரோயினை பார்த்துட்டு அங்க இருந்து எகிரி குதிச்சுட்டு போறான். அதான் அந்த டெலிவரி பையன் தான். அவன் ஹீரோயின் குளிக்கிறத வீடியோ எடுத்திருப்பான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில டோர் எல்லாமே ஒழுங்கா லாக் ஆகலன்னு சொல்லிட்டு ரிப்பேருக்காக நபரை வர வச்சிருப்பாங்க. அந்த நபர்கிட்ட நீங்க பேஸ்மெண்ட் இந்த வழியா போகணும் போது நான் பல வாட்டி இங்க வந்திருக்கேன். நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பாட்டிய வெளியே கூட்டிட்டு போறாங்க. இது வரைக்கும் அவங்க வெளியே போனது இல்ல. பட் வெளியே போன பிறகு அந்த சூரிய வெளிச்சமும் காத்தும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யாருமே என்ன வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அங்க சில பசங்க எல்லாம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டிய ஹீரோயின் கிட்ட நீ ஸ்மோக் பண்ணுவேன்னும் போது நான் பண்ண மாட்டேன்னும் போது நான் பல வாட்டி பண்ணிருக்கேன். ஆனா என் புருஷன் சிகரெட்டே பிடிக்க மாட்டாரு. என்னையும் நிறுத்துன்னு சொன்னாரு. ஆனா நான் கடைசியில இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் இப்ப ஸ்டாப் பண்ணிருக்கேன்னும் போது அங்க டாமோட பொண்ணு இருப்பா. ஹீரோயினா போய் இந்த பொண்ணு கிட்ட பாட்டிட்ட போய் பேசணும் போது ஐயோ அது பேய் கிளவி அதுக்கிட்ட நான் பேச மாட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா போயிருவா. அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பொண்ணு தன்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணும் மனசா வச்சுக்காதீங்க அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு வரும்போது பார்த்தா அந்த பாட்டி வீட்டுல இருந்து டாம் வெளியே வரும். டாம் கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னும் போது இல்ல ரொம்ப நேரம் உங்களுக்கும் பாட்டிக்கும் கால் பண்ண யாரும் போன் எடுக்கல ஏதோ பிரச்சனையான்னு நினைச்சிட்டு தான் நான் உள்ள வந்தேன். நல்ல வேலை உங்களுக்கு பொண்ணும் ஆகல. அம்மா என் பொண்ணை பாத்தீங்களா? அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம கட் பண்ணி சுத்திட்டு இருக்கானும் போது அவளை அந்த ஏறிக்கிட்டு தான் பார்த்தனும் போது சரி நான் அவளை போய் முதல்ல பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி பேசுவாங்க. ஹீரோயின் இப்போ நல்லா வேலையில பிஸியா இருக்கனால அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட அவங்க கிட்ட பேச முடியாது. அது மட்டும் இல்லாம நர்ஸ் ஷிஃப்ட் எப்பவுமே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த ஆள் வருவாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப நாளா இந்த வேலையா அவங்க ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷிஃப்டும் மாறினது இல்ல. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. ஹீரோயினா இப்ப அவங்க ஏஜென்ட் கால் பண்ணி நீங்க ஏன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் அனுப்பல? நான் எவ்வளவு நாள் தான் இங்க இருக்கிறது? நீங்க ஷிஃப்டும் மாத்தல ஃபுல் டே நான் தான் ஒர்க் பண்றேன் போது இங்க பாரு இந்த ஜாபுக்கு ஆள் தேடிதான் இருக்கும். இன்னும் யாரும் எங்களுக்கு கிடைக்கல. நான் உன்னை நம்பி தானே அந்த ஒர்க் கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நாள் பாத்துக்கோ. நாங்க சீக்கிரமா ஆளை கண்டுபிடிச்சிட்டு உன்னோட ஒர்க்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச முடியாது. ஆனா அவர் ரொம்ப கடுப்பாயிராரு. நீ வேலை
வேலைனே இருக்கே, என்னை பத்தி யோசிக்க மாட்டேன்ற, இந்த ரிலேஷன்ஷிப் நீ சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, இப்படி முழு நேரம் நீ அங்கேயே இருந்துட்டேன்னா நம்ம லைஃப் என்ன ஆகுறது, நீ தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் போது ஏன்னா எவ்வளவு நாள் தான் நீ என்னை பாத்துப்ப, அது மட்டும் இல்லாம உன்னை டிபெண்ட் பண்ணி எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இந்த வேலை முடிஞ்சிடும், அதுக்கடுத்து நான் வேற ஒர்க்குக்காக மூவ் ஆயிருவேன், இவங்க வேற என்ன நம்பி தானே இந்த வேலையை கொடுத்துருக்காங்கன்னும் போது பேசி பேசி ஆர்குமெண்ட் பெரிய அளவுல போயிரும். ஒரு கட்டத்துல ஹீரோயின், நீ எனக்காக வெயிட் பண்ணாத, உனக்கு இது பிடிக்கலன்னா நீ பிரேக்கப் பண்ணிட்டு வேற லைஃப் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நைட்டு இந்த பாட்டியும் ஹீரோயினும் பேசிட்டே இருக்கும் போது அந்த பாட்டியும், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, உனக்கு குழந்தைங்க இருக்காங்களா, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான் போது, எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைன்னும் போது, உனக்கு வாழ்க்கை போரிங்கா இல்ல அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு போரிங்கா இல்ல, ஏன்னா வேலை எனக்கு கரெக்டா இருக்கு, நான் இது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், அவங்க கூட ஃபுல்லா இருக்கும் போது எனக்கு போரிங்காவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த வேலையை நான் பிடிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி உன் கூட பிறந்தவங்க யார் இருக்காங்க போது, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ கூட கான்டாக்ட்ல இருக்கியான்னு அந்த பாட்டி கேட்பாங்க. இல்லன்னும் போது, ஏன், அவ பிறந்த பிறகு எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனாலயே ஏன்னு தெரியல, நான் அவகிட்ட அந்த அளவுக்கு அட்டாச்ல இல்ல, பட் ரீசெண்டா நான் சோசியல் மீடியால அவளை பத்தி செக் பண்ணேன், அவ இங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், டைம் இருக்கும்போது அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அந்த டைம் தான் செட் ஆகலன்னும் போது, தயவு செஞ்சு அவளை பாரு, நீ தனியா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அட்வைஸ் எல்லாம் கொடுக்க அதை கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினும் சரி தூங்கலாம்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க டேபிள் கீழே ஏதோ ஒரு கார்டு இருக்கு, பார்த்தா அது ஸ்டார்டிங்ல வந்த நர்ஸோட ஐடி கார்டு இந்த பொண்ணு இங்க விட்டுட்டு போயிருக்கானா, என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப நைட் அப்படியே தூங்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிக்குது, கரண்ட் வர போயிடுது, அந்த பாட்டிக்கு ஆக்சிஜன் போகக்கூடிய மிஷின் ஆஃப் ஆயிடுது, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் போறாங்க, அவங்களுக்கு அது தெரியல, ரொம்ப பதட்டம் ஆகுறாங்க, அந்த பாட்டிக்கு ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க, திரும்பி பார்த்தா டாம் வந்துடுறாரு, நீங்க கவலைப்படாதீங்க நான் ஆன் பண்றேன், நீங்க மேல போய் அந்த பாட்டியை பாருங்கன்னும் போது ஆன் பண்ணி விட்டுறாங்க, மாஸ்க் எடுத்து அந்த பாட்டிக்கு கொடுத்து அவங்க நார்மல் ஆக்கிடுறாங்க, அவங்க தூங்குறாங்க. ஹீரோயினும் ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு இந்த பாட்டிக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு, என்ன வேற நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, நான் திரும்ப சொதப்புனா என் கெரியர்லயே நான் பயங்கரமா அடி வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச, டாமோ நீங்க ஏன் பயப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பதட்டப்படாதீங்கன்னு சொல்லும் போது, சரி காஃபி குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் உங்களை பத்தி சொல்லுங்க என்னும் போது, எனக்கு திருமணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும், நானும் என் மனைவி பிரிஞ்சுட்டேன், என் குழந்தைய கூட்டிட்டு நான் இந்த டவுனுக்கு வந்துட்டேன், ஸ்கூல் தான் அவளுக்கு அவ்வளவா செட் ஆகல, ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை வருது, பட் போக போக அவ அதுக்கு அடாப்ட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருக்கும் போது, ஹீரோயினா சரி டைம் ஆயிடுச்சு நாங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பர் போயிடுறாரு. ஆனா படிக்கிட்ட பாக்குறாங்க, மேல் ரூமுக்கு யாரோ நடந்து போன கால் தடம் இருக்கும். ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கும், அதை தொடச்சிட்டு அவங்க ரூம்ல போய் தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காலிங் பெல் சவுண்ட் கேட்கும், ஹீரோயின் கதை தொடர்ந்து பார்த்தா ஒரு டிடெக்டிவ் ஆபீசர் வந்திருப்பாரு, ஸ்டார்டிங்ல காணா போன அந்த நர்ஸை பத்தி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண வந்திருப்பாரு. அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க, அவ இன்னும் வீட்டுக்கு வரல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம் போது, ஹீரோயினும் அந்த பொண்ணு போன பிறகுதான் நான் வந்தேன், எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டுல இருக்கிற பாட்டி கிட்ட பேச போவாங்க. ஆனா அந்த பாட்டியும் சொன்ன வார்த்தையே சொல்லிட்டே இருப்பாங்க, அவ நைட் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவ போன பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, மூச்சு விட அவ என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் கேட்ட அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னும் போது, அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, அந்த பொண்ணோட ஐடி கார்டு இங்கதான் இருந்துச்சு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கொடுக்கும் போது, ரொம்ப நன்றி, ஏதாவது தகவல் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக, ஹீரோயின் உடனே அவங்களோட ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து கேட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் கொடுங்க, எனக்கு இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னும் போது, கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள யாராவது ஒருத்தவங்க வந்துருவாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப பாக்குறாங்க டாமோட பொண்ணு தனியா விளையாடிட்டு இருப்பா. போனா முகம் காயமா இருக்கும், என்ன ஆச்சுன்னும் போது, ஸ்கூல்ல பசங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னும் போது, அப்படியா சரி வீட்டுக்கு வாயன் வந்து ஏதாவது சாப்பிடலான்னும் போது, ஐயோ அந்த வீடு பேய் வீடு, அந்த வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் போது, சரி என்ன ஆச்சு ஏன் அப்செட்டா இருக்க, சரி நீ உன் அம்மாவை மீட் பண்ணிருக்கியான்னும் போது, இது போட்டோ வீடியோ இல்லையா, ஏன் நேர்ல நீ மீட் பண்ணதே இல்லையா, நான் அப்படியே அவங்கள மீட் பண்ண முடியும், அவங்க இறந்துட்டாங்களே ஆல்பர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்ற, என் அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கடுத்து அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம என் அப்பா இங்க வந்து நர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு, அவங்க கூட சேர்ந்து என்ன அப்பா விட்டுருவாருன்னு நினைச்சேன், கடைசியில அவங்களே போயிட்டாங்க, அப்பா கூட நீங்க க்ளோஸா இருக்கீங்க, நீங்க என்ன அப்பாட்ட இருந்து பிரிச்சிருவீங்களான்னும் போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப டாம் வந்துடுறாரு. டாம் வந்து என்ன ஆச்சுன்னும் போது, இல்ல இங்க போலீஸ் வந்தாங்க, காணாம போன நர்ஸ பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னும் போது அவர் முகத்துல ஒரு பதட்டம் தெரியும், நீங்க என்ன சொன்னீங்கன்னும் போது, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுல, நான் ஒன்னும் சொல்லலன்னும் போது டாம் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த டாமோட நடவடிக்கை கொஞ்சம் வினோதமா இருக்குன்றத ஹீரோயின் நோட் பண்றாங்க. இப்ப அவங்க சில திங்ஸ் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க, டெலிவரி பண்ண பையன்
பையன் வந்திருப்பான். அவன் டெலிவரி பண்ணும்போது அவனும், உங்களுக்கு தெரியுமா டாம் ரொம்ப மோசமானவன், நான் இங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறத பார்த்து அவன் என்ன பயங்கரமா அடிச்சான், அந்த பொண்ணு கிட்டே நீ போக கூடாதுன்னு மிரட்டினான், அவன் ரொம்ப மோசமானவன். அது மட்டும் இல்லாம அவன் பொண்டாட்டிய கொன்னதே அவன் தாங்க, நீங்க என்ன நம்பலன்னா நீங்களே ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்கன்னும் போது ஹீரோயினுக்கும் ஒரு பதட்டமா இருக்கும். அவங்களும் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது நிறைய வெப்சைட்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும், இவர் தான் அவன் மனைவியை கொன்னுட்டாருன்ற மாதிரி தான் பதிவு இருக்கும். இவங்களுக்கு ஒரு பயமா இருக்கும், இவன் அந்த நர்ஸை இவன் தான் கொன்னு இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பாங்க. இப்ப நைட்டு அந்த பாட்டியும் ஹீரோயினை பயங்கரமா கத்தி கூப்பிடுறாங்க. ஹீரோயினை என்ன ஆச்சுன்னும் போது ஆல்பர்ட் இப்பதான் சொன்னாரு, ஆல்ரெடி நீ பாத்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட கொன்னுட்டியாமே, அப்போ என்ன நீ கொன்றுவல, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போ, எனக்கு நீ வேண்டாம், நாளைக்கு வேற ஒரு நர்ஸ வர சொல்லுங்கன்னும் போது யார் உங்களுக்கு சொன்னா, ஆல்பர்ட் தான் சொன்னாரு, நீ மோசமானவ, ஆல்ரெடி இந்த பேஷண்ட ஏண்டி கொன்ன அப்படின்னும் போது நான் ஒன்னும் கொல்லல, அது ஒரு விபத்து, அவருக்கு ஆல்ரெடி ஒரு அலர்ஜி இருந்திருக்கு, ஆனா அந்த விஷயம் என்கிட்ட அவர் சொல்லாதனால நான் கொடுத்த மருந்து அவருக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு, எனக்கு அது உண்மையாவே தெரியாது, நான் தெரியாம தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஏதோ கால் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. ஹீரோனா போய் பாக்குறாங்க, அது அந்த நர்ஸோட போன். இந்த போன் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதே நேரம் இப்போ காலிங் பெல் சத்தம் கேக்குது. ஹீரோயினும் யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா டாம் தான். டாம் எதுக்கு இந்த நேரத்துல வீட்டுக்கு வராரு, ஒருவேளை இந்த போன் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சுச்சான்னு சொல்லி ஹீரோயினும் நீங்க நாளைக்கு வாங்கன்னும் போது இல்ல நான் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு உள்ள வராரு. வந்த டாமும் நீ என்ன நினைக்கிற, அந்த நர்ஸ கொன்னது நானு நினைக்கிறியா, உனக்கு யார் இதை சொன்னாங்கன்னும் போது உங்க மனைவி நீங்க தானே கொன்னீங்க, முதல்ல உங்க மனைவி இறந்து போன விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சிங்கன்னும் போது அது நான் சொல்லணும்னு எனக்கு யோசனை இல்ல, உங்க நடவடிக்கை சரியில்லை, உண்மையை சொல்லுங்க, அந்த நர்ஸை நீங்க கொன்னுட்டீங்களான்னும் போது அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு யார் சொன்னானும் போது அந்த டெலிவரி பையன் கூட சொன்னானும் போது அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா, அவன் அந்த நர்ஸையே குளிக்கும் போது போட்டோ எடுத்தான், அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் அவனை போட்டு செம்மாடி அடிச்சான், நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனே கிடையாது, அவன் மோசமானவன், அதனாலதான் உன்னை விட்டு அவன் விலகி இருக்கணும்னு நான் நினைச்சேன், நீ என்னதான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னும் போது நீ எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கோங்க, நாளைக்கு போலீஸ் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்கன்னும் போது இப்ப போலீஸ் வண்டியும் வர சத்தம் கேக்குது. அப்ப நீ போலீஸ் கிட்ட நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரதுக்குள்ள போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நடந்த எல்லா விஷயம் பத்தி ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஏஜென்ட்டும் நான் இன்னைக்கு ஒருத்தங்க அனுப்புறேன், நீ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டு நீ அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட ரூம்லயே அந்த பாட்டியோட மூவ்மெண்ட் எல்லாம் அவங்க வாட்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு டிவி மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நேரம் இந்த பாட்டி மூவ்மெண்ட் இல்லாம இருப்பாங்க. ஒருவேளை இந்த சிஸ்டம் ஏதோ பிரச்சனையா சொல்லி அந்த கனெக்ஷன் ஒயரை பார்ப்பாங்க. அந்த ஒயரு மேல இருக்கிற ஒரு ரூம்ல போய் கனெக்ட் ஆகுது. அந்த ரூம் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கும். ஹீரோயின் ஆல்ரெடி அந்த பாட்டியிட கேட்கும் போது அது என்னோட கணவரோட லைப்ரரி ரூம், நான் அங்க போக கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சுட்டேமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மூடிதானா இருக்கும், அதுல எப்படி இந்த கனெக்ஷன் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கீ ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம்ல அந்த பாட்டியோட மூவ்மெண்ட் கேமராஸ் எல்லாமே அந்த சிஸ்டம்ல யாரோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பழைய வீடியோவை தான் பிளே பண்ணிருப்பாங்க. இத பாத்துட்டே இருக்க அந்த டோரு டக்குன்னு லாக் ஆகுது. அதே நேரம் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு வந்த நர்ஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க உள்ள வராங்க, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, பார்த்தவங்க கதறாங்க. அதே நேரம் கத்துற சத்தம் கேட்ட ஹீரோயினும் ஏஜென்ட் கால் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே போலீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியா கீழே எகிரி குதிக்கிறாங்க. இப்போ கிச்சன்ல போய் கத்தி எடுத்துட்டு உள்ள வராங்க. அதே நேரத்துல டக்குன்னு டெலிவரி பண்ண பையன் கத்திட்டே ஓடி வர அவனோட வயிற்று தெரியாம குத்திடுறாங்க. அவன் கத்திட்டு கீழே விழுக போது இப்ப அவனை காப்பாத்தணும் சொல்லி தேவையான திங்ஸ் எல்லாமே பாட்டியோட ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அந்த பாட்டி கையில கத்தியோட ஹீரோயினை பார்த்து குத்த வராங்க. ஹீரோயினா என்ன பண்றீங்க அப்படின்னும் போது நீ என்ன கொல்லதானே இங்க வந்துகிட்டு இருக்கணும் போது நான் ஒண்ணுமே பண்ணல, ஏன் அப்படி பண்றீங்கன்னும் போது ஆரம்பத்துல எனக்கு தெரியும்டி, என்ன கொல்லதுக்காக தான் நீ வந்திருக்க, அந்த நர்ஸையும் நீ தான் கொன்ன, இப்ப என்னையும் கொல்லலான்னு பாக்குறியானும் போது ஹீரோயினும் நான் அப்படி பண்ணல, நான் உங்களை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன்னு பேசிட்டே இருக்க. இப்ப அந்த பாட்டி திரும்பும் போது கால் இடிச்சு அப்படியே கீழே விழுந்து தலையில இடிச்சுக்கிறாங்க. அப்படியே ரத்தம் போய் ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே டாக்டர் கால் பண்ண முன்னாடி போய் பார்த்தா புதுசா வந்த நர்ஸும் கீழே இறந்து இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே பயந்து கத்திட்டு வெளியே வேகமா ஓடி வர போலீஸ் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஆல்ரெடி உள்ள இறந்து போன 3 பேரோட கொலைக்கு ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினை கூட்டிட்டு போய் போலீஸும் நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. அவங்களோட சந்தேகப்படி ஹீரோயின் தான் இந்த கொலையை பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இவளுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். அதை
அதுல படுத்துக்கிட்டு இருக்க பாட்டிய ஹீரோயின் வந்து மயக்க மருந்து கொடுத்து அவங்கள கொல்ல முயற்சி பண்ற வீடியோ ஃபுட்டேஜ். அதை பார்த்த ஹீரோயினும் இந்த வீடியோ பிளே ஆகிற அந்த டைமிங்க பாருங்க, அந்த டைம் நான் மேல சிஸ்டம்ல செக் பண்ணிட்டு இருக்கும் போது மேல இருந்து ரூமுக்குள்ளேயே நான் மாட்டிக்கிட்டேன், தேவைப்பட்ட ஏஜென்ட் கூட கால் பண்ணி பாருங்க, அந்த டைம்ல நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் போது அவரு நிறைய விஷயத்த சொல்றாரு. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணனா, உனக்கு இந்த ஜாப் தேவை, அதனாலதான் புதுசா வந்த நர்ஸை நீ கொன்னு இருக்க, அது மட்டும் இல்லாம டெலிவரி பண்ண பையனையும் நீ தானே கத்தியால குத்துன போது ஒரு ஆக்சிடென்ட், நான் வேணும்னு குத்தலன்னும் போது நீ குத்தல அவன் இறந்தே போயிருக்கானே, அது எப்படி ஆக்சிடென்டா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பணத்துக்காக தான் நீ அந்த பாட்டிய கொன்னு இருக்க, இந்த விஷயம் பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா அங்க வந்து அவங்க எல்லாரையும் அடுத்து நீ கொன்னு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தானேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டுல இருக்கிற கீய ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுறாரு. ஹீரோயின் அந்த கீயை பிடிச்சிட்டு நீங்க ஏன் அப்படி அபாண்டமா மேல போய் சொல்றீங்க, அந்த பாட்டி வீட்டுல நான் நிறைய நாள் தனியா இருந்திருக்கேன், எனக்கு தேவைப்பட்ட எப்ப வேணா அந்த பணத்தை எடுத்து நான் வெளியே போயிருக்கணுமே, நான் ஏன் அப்படி போல, நீங்க என் மேல தேவையில்லாம பழிய போடுறீங்க. அந்த இப்போ அங்க வந்து ஒரு போலீஸும் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த டெலிவரி பையன் கத்தி குத்தனால இறக்கல, அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு, செக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம அவனோட போன்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருவீங்கன்னு சொல்ல, சரி ஓகே நம்ம அதை பத்தி செக் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி டாம் நிரபராதி தான், அவனை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாமோட வீட்டுக்கு போறாங்க. டாமோட வீட்டை செக் பண்ணும் போது அதுல ஒரு பிளாக் கலர் முடி விக் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம டாமோட போனை செக் பண்ணுவாங்க. அவரு அந்த நர்ஸ் பொண்ணு கிட்ட முதல்ல காணாம போனாங்களே அவங்க கிட்ட உன்னோட விக்கு மாட்டிக்கிச்சு, அதை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பாரு. இந்த மெசேஜ் பத்தின விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவரு ஒவ்வொரு விஷயத்த ரிவீல் பண்ணிட்டே இருப்பாரு, எதனால எல்லா விஷயமும் நடந்ததுன்றது. இந்த டாம் என்றவர் ஒரு பெயிண்டர். இவரும் அவங்க மனைவி குழந்தையோட இருக்கும் போது இவருக்கு நிறைய லோன் வாங்கியிருப்பாரு. அந்த லோனை கட்டுறதுக்கு இவர்கிட்ட பணமே இருந்திருக்காரு. அதனால இவர் அவங்க மனைவியை கொண்டு இருப்பாரு. அவங்க மனைவி இறந்த பிறகு இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு அந்த லோன் எல்லாம் அடைச்சிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு இந்த டவுனுக்கு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இறந்து போன இந்த பாட்டி அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாத்துக்கும் கார்டியன்டா டாம தான் போட்டிருப்பாங்க. சோ அந்த பாட்டி மண்டையை போட்டுச்சுன்னா சொத்து இவருக்கு தான் வரும்ன்ற விஷயம் டாமுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து அந்த பாட்டி கிட்ட அவர் ரொம்ப நல்லவரா நடிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த பாட்டி சாகுற மாதிரியே இல்ல. உனக்கு இப்போ நிறைய கடன் இருக்கு, இந்த கடனை எல்லாம் சீக்கிரமா அடைக்கணும் தான் அந்த பாட்டிய நீயும் அந்த நர்ஸும் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கீங்க. இவங்க ஒரு பிளான போட்டிருப்பாங்க, நம்ம பிளான் பண்ணி இந்த பாட்டியை கொன்னோம்னா கண்டிப்பா பிரச்சனை வரும், அதனால வேற ஒரு நர்ஸ் மூலியமா அந்த பாட்டி கொன்ன பிறகு பழி அவ மேல போட்டலான்னு சொல்லிதான் ஆரம்பத்துல இருந்த நர்ஸ் காணாம போன மாதிரி ஒரு பிட்ட போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களும் டாமோட கூட்டணி வச்சுதான் இந்த எல்லா மாஸ்டர் பிளானையும் போட்டிருப்பாங்க. சோ அவங்க பிளான் படி ஹீரோயின் இங்க வராங்க. ஹீரோயினை பத்தின விஷயம் ஆல்ரெடி டாமுக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க பார்த்த பேஷண்டா அவங்க வந்து கொன்னுட்டாங்க, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், பட் ஆல்ரெடி அவ மேல ஒரு பிளாக் மார்க் இருக்கு, இந்த வாட்டி இந்த பாட்டியும் அவ கொன்னுட்டானா எல்லாருமே நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பின்னாடி இருந்தே அவ பண்ற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. கரெக்டான டைம் வர அப்போ டாமுக்கு மேல சந்தேகம் ஹீரோயினுக்கு வரணும்னு சொல்லி தான் டாம் எல்லா விஷயத்தையும் செட் பண்ணாரு. அதே மாதிரி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. இப்ப டாம் ஜெயில இருக்கிறனால கண்டிப்பா பாட்டிக்கு ஏதாவது ஆனா அது ஹீரோயின் மேலதான் பழி போகும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த நர்ஸ் அவர் வர வச்சிருப்பாரு. அந்த நர்ஸ் தான் ஹீரோயின் மாதிரி அந்த விக்க போட்டுட்டு அந்த பாட்டியை கொல்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசியில புதுசா அந்த நர்ஸையும் அந்த லேடி தான் கொண்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த டெலிவரி பண்ண வந்த பையனை ஹீரோயின் குத்திட்டு அதுக்கடுத்து அவனை ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்துட்டு வர கேப்ல அந்த நர்ஸ் அந்த பையனுக்கும் விஷத்தை வச்சு அவனையும் மர்டர் பண்ணிருப்பா. பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஹோட்டல்ல போய் தங்கிருப்பா. இந்த விஷயத்த பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப டாமும் அப்ப அந்த வீடியோல இருக்கிறது ஹீரோயின் இல்ல, அது பொய்ன்னு நீங்க சொல்றீங்களா, உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான போது ஹீரோயின் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன், அவங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எடுப்பாங்க, ரைட் ஹேண்ட் அவங்களுக்கு அவ்வளவா வராது. அந்த வீடியோல ஹீரோயின் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு ரைட் ஹேண்ட்ல தானே கத்தி எடுத்து அந்த பாட்டியை கொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா அது ஹீரோயினாவே இருக்க முடியாது. நீ செட் பண்ண அந்த நர்ஸ் தான் விக் போட்டுட்டு வந்து ஹீரோயின் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த விக் பத்தின விஷயம் ஆல்ரெடி ஹோம் போன்லயும் இருக்கே, அவ இங்க வந்து இந்த விக் எடுத்துட்டு போ நீ சொன்னல, ஆரம்பத்துல இருந்து நீ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய பிளான் போட்ட, இப்ப வசமா மாட்டிக்கிட்ட, உனக்கு வெக்கமாவே இல்லையா, உன்னை நம்பி உன் பொண்ணு இருக்கா, அவளை பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிச்சதே இல்லையா அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் உன் பொண்ணுக்காக பண்றேன்னு சொல்லவே சொல்லாத, அந்த அவ ரீசெண்டா முகத்துல காயப்பட்டதோ ஃப்ரெண்டால நீ
சொன்னியே அது ஃப்ரெண்டால இல்ல நீதான் அவளை அடிச்சிருக்க. ஏன்னா உன் பொண்ணுக்கு நீ பண்ண விஷயம் பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அவ வெளியே சொல்லக்கூடாது, அவளை நீ பயமுறுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த டாம்ன்றவரும் போலீஸை ஏமாத்திட்டு அங்க இருந்து கன்னை தூக்கிட்டு வேகமா ஓடுவாரு. ஆனா போலீஸ் அவரை ஷூட் பண்ணி அவரை பிடிச்சிடுறாங்க. ஆனா ஷூட் பண்ணனால அந்த நபர் இறந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க யாரையும் கொல்லலன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஏஜென்ட் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது, இதுக்கத்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற ஒரு லொகேஷன்ல ஒர்க்குக்கான டீஜில கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த இடத்துல டாமோட பொண்ணு இருக்கா. போலீஸ் கிட்ட இப்ப இந்த பாப்பாவை யார்கிட்ட கொடுக்க போறீங்கன்னும் போது அவங்க தாத்தா வந்து அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கன்னும் போது நான் அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. அந்த பொண்ணு சோகமா இருக்க, கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும் அப்படின்னும் போது எங்க அப்பா மோசமானவரா அப்படின்னு கேள்வி கேட்பா. சில நேரத்துல சில பேருக்கு நடக்கிற சிச்சுவேஷன் அவங்கள அது மாதிரி பண்ண வச்சிரும். அது அவர் மேல தப்பு இல்ல, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த காரியத்தை தான் பண்ணிருப்பாங்க, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்ல. சரி நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க, திரும்ப ஒரு பேஷண்ட பாத்துக்க போறீங்களா போது ஆமா, புது இடத்துல புது பேஷண்ட பாக்குறது தானே என்னோட வேலை. ஆனா இந்த வாட்டி நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு என்னோட தங்கச்சியை மீட் பண்ணலான் இருக்கேன், அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பாய் சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு அவங்க தங்கச்சியை மீட் பண்ண போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சப்டிஜ் மாத்திலே படம் வித்தியாசமா இருந்ததுல இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.